ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பாயசம் தான் செய்ய போகிறோம். வாங்க நாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, அடுப்பில் வந்து பால் காய்ச்சிற பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு நான் வந்து உடச்ச கோதுமையை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வச்சுருக்கேன். நல்லா தண்ணிலாம் வடிச்சிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். நீங்கள் பட்டர், நெய் எது வேணாலும் போட்டுக்கலாம் வதக்கிறதுக்கு. ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். இது வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம ஸ்லோவாக அடுப்பை வச்சு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி வேக வச்சோன்னா அது சீக்கிரமாக வேகும். அது இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இப்போ ரெடியாக இருக்குது. நான் வந்து நல்லா அடுப்பை சிம்மிலேயே வச்சு வேக வச்சேன். இல்லைன்னா அது ஒரு மாதிரி அடி பிடிச்சிரும். அதனால் அடுத்தா பார்த்திங்கன்னா 1 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நான் வந்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் அதை தான் இப்போ ஊற்ற போகிறேன். இப்போ பால் ஊற்றியாச்சு. நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பால் தான் ஊற்றுறேன். நம்ம தேங்காய் பாலில் செஞ்சோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பால்லேயும் செய்யலாம், ஆனால் தேங்காய் பால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து இனிப்புக்காக பார்த்தீங்கன்னா, நான் எந்த கப்பில் ரவை எடுத்தனோ உடச்ச கோதுமை எடுத்தனோ அதே கப்பில் ஒரு 3/4 கப்பு போல் அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். அச்சு வெல்ல பாகை வந்து நல்லா கரைச்சிட்டு நல்லா வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து நல்லா வடிகட்டி வச்சுருந்தேன். அதையும் நம்ம கலந்துக்கலாம். அடுத்ததாக வாசனைக்காக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா முந்திரி, அப்புறம் பாதாம், பிஸ்தா இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி நல்லா நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன். அதையும் இந்த நேரத்தில் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்க போகிறோம். இன்னும் நமக்கு டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம சூடு பண்ணிக்க போகிறோம். ரொம்ப கொதிக்கலாம் வைக்க வேண்டாம். ரொம்ப கொதிக்க வச்சோன்னா அந்த தேங்காய் பால்லாம் ஒரு மாதிரி திரிஞ்சிரும். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சூடு பண்ணியாக இருக்கலாம். நம்மளோட சூப்பரான பாயசம் ரெடி ஆகிடும். அடுத்தா கூட நான் கொஞ்சமாக பாகு ஊற்றுறேன். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான உடச்ச கோதுமையில் பாயசம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.